எம்முடைய ஞானக்கணவர் சிவர் பரமாத்மா அவர்களுக்கு வணக்கம். அதாவது கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சங்கல்பம் எடுங்க, உங்கள் சங்கல்பங்களுக்கு ஏற்ப நான் எதிர்காலத்தை படைக்கிறேங்கிறார். அப்போது எதிர்காலம் என்பது நம்ம சங்கல்பத்தை பொறுத்து தான் படைக்கிறேங்கிறார். ஆஸ்தி வாழக்கூடிய இடத்தை. பன்றிக்கு எதுக்கு பஞ்சுமெத்தை? அப்போ பன்றிக்கு பஞ்சுமெத்தை கொடுக்கறதால அதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா அதுக்கு பன்றி மெத்தையை கேன்சல் பண்ணுறார். அந்த பன்றிக்கு மெத்தையை கேன்சல் பண்ணுறார். ஸோ அதே தான் இங்கேயும். உங்களுக்கு ஒரு பொருளோட வேல்யூபிள் தெரியலன்னா அந்த வேல்யூபிள் இல்லாத உங்களுக்கு எதுக்கு அந்த பொருளை கொடுக்கணும்? ஒரு இயற்கை அழகிலும் அழகாக இருக்குது, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிறப்பு கொடுக்கணுன்னா, ஆனால் அந்த அழகை ரசிக்க தெரியாத ஆர்வமே இல்லாத ஒருத்தருக்கு எதுக்கு அங்கே பிறப்பு கொடுக்கணும்? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இப்போ சிங்கப்பூரில் பற்றி ரசிக்க தெரியாத ஒருத்தருக்கு ரோட்லேயே மலம் கழிக்கிற, ரோட்லேயே சளியை துப்புற அந்த மாதிரி ஒரு ஆள் அங்கே போய் இருக்காங்க, ஒரு குடும்பம், பல குடும்பம் அங்கே இருக்குது அப்படின்னா எதுக்கு அவங்களுக்கு சிங்கப்பூர்? கிராமமே போதும்ல. உணவு, உடை, இருப்பிடம், சரியான இருப்பிடம் இல்லாத அந்த சிங்கப்பூர் மாதிரி சொகுசாக இல்லாமல் சொகுசற்ற நிலையே போதும். ஸோ அவங்களுக்கு ஏன் சிங்கப்பூர்? புரியுதா? அப்போ ஏன்னா அந்த இடத்தை பற்றின அறிவும் வேணும், அங்கே எப்படி வாழ்கிறாங்க, தூய்மையாக இருக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சால் தானே அங்கே போய் கூட இருக்க முடியும். ஸோ அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறான். அதுதான் கடவுளும் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய சிந்தனை வளர்ச்சிக்கேற்ப தான் அந்த இடத்த, வாழக்கூடிய இடத்த கொடுப்பார். இப்போ முதல்ல இருக்குன்னா முதலைக்கு தண்ணி தான் பிடிக்குது, அந்த உடலில் தண்ணியில் தான் இருக்கலாம். ஸோ தண்ணியில் தான் இருக்கும். அதை கொண்டு பாறையில் கொண்டு போட்டோன்னா எத்தனை நாளைக்கு வாழும்? அதுக்கு அது துன்பம் தானே. புரியுதுங்களா? அப்போது பன்றியை கொண்டு போய் சாக்கடையில் விட்டால் தான் அதுக்கு ஜாலி. அதை கொண்டாந்து பஞ்சு மெத்தையில் படுக்க வைக்கிறோன்னா படுக்க வைக்கிறவன் தான் முட்டாள் மாதிரி ஆயிடணும். ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இது மாதிரி தான் உங்கள் சிந்தனை வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கேற்ற இருப்பிடத்தை கடவுள் இப்போவே பதிவு பண்ணுறார். அப்போ உங்கள் சிந்தனை வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நீங்களே பரிசோதனை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஆஸ்தியை கடவுள் இப்போ பதிவு பண்ணுறாருன்னு பாருங்கள். அப்போது 2 விதமான ஆஸ்தி நமக்கு கிடைக்குது இல்லையா? ஒரு சிலருக்கு பஞ்சு மெத்தை கிடைக்குது, ஒரு சிலருக்கு சாக்கடை போன்ற அந்த உணவு, உடை, இருப்பிடம் இல்லாத இடம் கிடைக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அவங்க சிந்தனை வளர்ச்சி அப்படி தான் இருக்குது. அதை தான்